குடமிளகா, காளான், உருளைக்கிழங்கு வறுவல் செய்வோம். சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மசாலா 1 ஸ்பூன் மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு இது அரை ஸ்பூன். இதை பொண்ணு வறுவலாக வறுத்துட்டு கருகு விட்டுறக்கூடாது. செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இப்போ வறுத்தாச்சு. சூடு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருவோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா செவந்து வர அளவுக்கு இதையும் வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, இது போட்டு கிளறி விடுவோம். தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது. குடமிளகாயும் காளானும் தண்ணி விடும் வெளியே. இந்த தண்ணி விட்டுருக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த தண்ணியிலே காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மசாலா போடுவோம். அரைச்ச மசாலா வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விடலாம். மசாலா பச்சை வாசனை போனோடனே கொத்தமல்லி கீரை போட்டுட்டு இறக்கிடுவோம். காளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு செஞ்சேன்னா, அப்புறம் அந்த மசாலா செஞ்சாச்சு வறுவல். அதை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். மோர் குழம்பு ஊற்றி காளான் வறுவல் வச்சு சாப்பிட்டுட்ருக்குறேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது.